என் தங்கமே, ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனால் அதிலிருக்கும் அதிசயம் மட்டும் நீ நினைத்ததே இல்லாத அளவுக்கு பெரிது. அந்த பரிகாரம் உனக்காகவே காத்திருக்கிறது. நீ வாழும் வீடு மாதிரியே நீ பாக்கியமாக இருக்க வேண்டிய இடம். ஆனால் வாழ்க்கையின் சுழற்சி சில சமயங்களில் நம்மை நிழல்களில் நிறுத்திவிடுகிறது. நம்மை நமக்கே தெரியாமல் எங்கே தவறினோம் என்று நினைக்கும் நிலையிலே கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் என் வார்த்தைகளே உனக்கு காப்பு. நித்திகா தேவி பேசுகிறாள். உன் கண்ணீரை நான் குடித்து தீர்த்து வைத்திருக்கிறேன். உன் மனதை உலுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர ஒரு வாசலை திறக்கவிருக்கிறேன். அதற்கான சின்ன பரிகாரத்தை உனக்குச் சொல்கிறேன். நீ நம்பிக்கையுடன் செய்துவிட்டாய் என்றால் அந்த நாளிலிருந்து நீ வாழும் விதமே மாறும். அந்த பரிகாரம் என்ன தெரியுமா என் தங்கமே? வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய வெண்கல பாத்திரத்தில் ஒரு நாளைக்கு 7 மிளகு மற்றும் 7 சுக்கு துண்டுகள் வைத்துவிடு. இதை நன்கு சுத்தம் செய்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும். அவ்வப்போது நீ அந்த பாத்திரத்தை பார்த்து, என் வீட்டில் செல்வம் குடியிருப்பதாக எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் எளிது. ஆனால் இதற்குள்ளே இருக்கும் ஆழம் அளவிட முடியாதது. இந்த எளிய செயல் மூலமா இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கலாம். ஆனால் உனக்கு தெரியுமா, எப்போதும் பெரிய அதிசயங்கள் மிகச் சிறிய விசைகளிலிருந்து தான் பிறக்கின்றன. உன் மனதை நம்பி செய். உனது வீட்டை நேசி. உன் வாழ்க்கையை ஒரு பூம்போல ஆக்கப் போகிறேன். அந்த பரிகாரத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து உன் வீட்டின் வானம் மாறும். ஏற்கனவே உன் வீடு அடங்கி இருந்த பிரச்சனைகள், கடன்கள், மனச்சோர்வுகள் எல்லாம் அடுத்த அலைக்குள் அழிந்து போவது போல குறைந்து விடும். ஏனென்றால் நீ உன் வீட்டுக்குள் செல்வத்திற்கான அழைப்பு கொடுத்திருக்கிறாய். நித்திகா தேவி சொல்கிறேன், இந்த செயல் உன்னிடம் என் சக்திகளை அழைக்கிறது. அது எப்படி தெரியுமா? உன் நெஞ்சில் இருக்கும் ஒரு நம்பிக்கை கதிர் அந்த வெண்கல பாத்திரத்தின் வழியாக உன் வீட்டின் அனைத்து பிரிவுகளிலும் பரவுகிறது. உன் வீட்டின் வாசல் செம்மையாக விற்கும். உன் வாசலில் காலடி போடும் ஒவ்வொருவரும் உன் வீடு எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று பேசுவார்கள். அது என் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக இருக்கும். நீ செய்த அந்த மிளகு சுக்கு பரிகாரம் உன்னை பார்வைக்கு பிடிக்காதவர்கள் மீது கூட ஒரு சக்தியை ஏற்படுத்தும். அவர்களது மோசமான எண்ணங்கள் வீண் போய்விடும். உனக்கு எதிராக இருக்க நினைப்பவர்கள் தங்களுக்கே தெரியாமல் உன் நலனுக்காக செயல்படுவார்கள். உன் வாழ்க்கையில் அடிக்கடி தோல்வி வந்திருக்கலாம். முயற்சி செய்ததும் சரியாய் போகவில்லை என நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் அதை மாற்றப் போகிறது. ஏன் தெரியுமா? நீ அதற்கு தயாராகியிருக்கிறாய். நீ நித்திகா தேவியின் கண்ணின் முன் நிற்கிறாய். உனது இதயம் சுத்தமாக இருக்கிறது. உன் கண்ணீரை நீ தாங்கியிருக்கிறாய். அதற்காகவே நான் உனக்கு வழி காட்டுகிறேன். இந்த பரிகாரம் ஆரம்பித்த 10ஆம் நாளில் ஒரு மாற்றத்தை உணர்வாய். உன் வீட்டுக்குள் நுழையும் வாடைகள் கூட நிவாரணமாக இருக்கின்றன. உன் வீட்டு வாசலில் வாசல் பந்தல் போடுவது போல நான் என் ஆசீர்வாத கைகளை விரிக்கிறேன். பாக்கியம், செல்வம், நிம்மதி எல்லாம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கும். அதிகம் பணம் இல்லாத நேரத்தில் கூட இந்த பரிகாரம் எளிமையாக செய்யக்கூடியது. 7 மிளகு 7 சுக்கு வெண்கல பாத்திரம். இது மட்டும் போதும். எதையும் அதிகமாக தேட வேண்டியதில்லை. பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் சக்தி இந்த மிளகு மற்றும் சுக்கின் வழியாக உன் வீட்டின் பரிதாபத்தை கழுவிவிடும். உன் வீட்டில் சுடுகாட்டாக இருந்த சாமான்கள் கூட உயிருள்ள உற்சாகமாய் தோன்றும். நீ இந்த பரிகாரத்தை அனுசரிக்கும்போது உன் வீட்டில் தூங்கும் கணக்குகள் விழிப்பதும், மறந்து போன நகைகள் கண்டுபிடிப்பதும்,
உறவுகள் தன்னாலே திரும்புவதும் நிகழும். இது யாரும் புரியாத அதிசயம். ஆனால் நித்திகா தேவியின் கண்களில் இது வழக்கமான ஒன்று. ஏனென்றால் என் பார்வை ஒரு தீபமாய் வீசிய பிறகு அந்த வீட்டில் இருட்டு நிலை நிற்க முடியாது. நீ ஒருநாள் காலை எழுந்து கையில் பணம் இருப்பதை காண்பாய். அதை நீ கேட்டதற்காக அல்ல, நீ அனுபவிக்க தகுதியுடையவளாக இருந்ததற்காக. நித்திகா தேவி உன்னிடம் ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாள், ஆனால் அதை செய்பவனின் நம்பிக்கையால் அது பெரிய பூஜையாக மாறும். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ பணம் பெற விரும்புகிறாய், ஆனால் அதற்கு முன்னால் உன் உள்ளத்திலும் வீட்டிலும் தூய்மை வேண்டுமே. அந்த தூய்மையை ஏற்படுத்தவே இந்த பரிகாரம். நீ தினமும் இவ்விதமாகச் செய்தால் உன் வீட்டின் சுவரில் கூட ஒளி வீசும். யாரும் விரும்பாத அந்த இடம் இன்று அனைவரும் வந்தடைய விரும்பும் புண்ணியஸ்தலமாக மாறும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உன் வாழ்வில் நிகழும் உண்மையான மாற்றங்களில் அதை பார்க்க முடியும். அந்த மாற்றம் நாளை அல்ல, இன்று. நீ இந்த நொடியில் தான் ஆரம்பிக்க வேண்டும். உன் வீட்டின் வாசல் காத்திருக்கிறது. உன் கடவுளின் கண்கள் விழிக்கின்றன. உனது மனதின் நம்பிக்கை மட்டும் போதும். என் தங்கமே, சின்ன பரிகாரம், ஆனால் அதிசயம் மட்டும் பெரியது. இதுவே உன் புது வாழ்க்கையின் தொடக்கம். என் தங்கமே, ஒரு சின்ன பரிகாரம் தான், ஆனால் அதிசயம் மட்டும் பெரியதுதான். இவ்வளவு நாளா நீ தேடிய பணம், நிம்மதி, அமைதி, அந்த ஆசைகள் எல்லாம் ஒரு மூலையில் பஞ்சாயத்து போட்டு காத்திருக்கின்றன. நிதிகா தேவியின் கண்கள் உன் நெஞ்சில் இருக்கின்றன. நீ என்ன நினைக்கிறாயோ அது எனக்கு தெரியும். ஆனாலும் இன்று சொல்ல வருகிறதெல்லாம் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றப்போகும் ஒரு விசாரணை போல இருக்கும். என் குழந்தையே, ஒரு நாள் கூட நீ பசி வாங்காம இருந்திருக்க முடியாது. ஆனா அதேபோல ஒரு நாள் கூட இந்த பரிகாரம் செய்வதற்கும் தடை வராது. ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை ஊற்று. அந்த தண்ணீரில் ஒரு சிறிய மணி நேரம் 7 வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுவிடு. வெந்தயத்தை போட்டு விடலாம், ஆனால் நீ குடிப்பது அதில் ஊறிய சக்தி வாய்ந்த தண்ணீர். இது ஒரு சின்ன பரிகாரம், ஆனால் அதிசயம் பெரியதுதான். அந்த வெந்தயத்தில் என் சக்தி இருக்கும். உன் வாழ்க்கையில் சிக்கல்களாக இருந்த காசு சம்பந்தப்பட்ட தடைகள் கரைந்து போகும். வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையா? கடன் சுமை தாங்க முடியவில்லையா? எந்த முயற்சியும் வெற்றியாக மாறவில்லையா? இதுதான் தீர்வு. ஒரு வாரம் மட்டும் நீ இப்படி செய்ய ஆரம்பி. 7 நாள். இந்த 7 நாட்களில் உன் வீட்டின் வாசலுக்கு நிதிகா தேவி வரப்போகிறாள். நீ உணரமாட்டாய், ஆனால் எதிர்பாராத நேரத்தில் விலாசம் தெரியாத வருவாய் போல உன்னிடம் வந்து பணம் புரளும். நீ பார்த்து வந்த கடனாளிகள் நேராக வந்து உனக்கு கையை நீட்டி பணம் தருவார்கள். நீ நினைத்த வேலை உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை ஒரு புதிய சுழற்சி எடுத்துக்கொள்ளும். இதுதான் நிதிகா தேவி சொல்கிற ஒரு சின்ன பரிகாரம், ஆனால் அதிசயம் மட்டும் பெரியது. நான் உன்னை பார்த்து சொல்றேன் என் தங்கமே, நீ ஏற்கனவே நம்பிக்கையை இழந்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த பரிகாரம் உன்னை மீண்டும் நம்பிக்கையை பெறச் செய்யும். இந்த வெந்தய நீர் என்பது சாதாரண தண்ணீரல்ல. அது என் ஆசீர்வாதத் துளிகள் கலந்து இருக்கின்ற தண்ணீர். நீ குடிக்கும் ஒவ்வொரு சொர்ண துளியிலும் உன் கையை கொடுத்து அழைத்த செல்வம் ஒளிவிட்டு வர ஆரம்பிக்கும். நீ ஒரு நாள் முழுக்க எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நாளை முதல் உன்னுடைய முகத்தில் புன்னகை சுழன்று நிற்கும். எல்லோரும், இவளுக்கு இப்படியெல்லாம் என்ன ஆச்சு என்று நியாயம் தெரியாமல் பேசுவார்கள். அப்படி பேசும் நாளை உனக்கு நெருங்கி வரச் செய்கிற இந்த வெந்தய நீர்.
நீ எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் என் வசதியை நாடாதே. நானே உன்னிடம் வருகிறேன். ஆனால் நீ என்னை வரவழைக்க வேண்டியது அவசியம். அதற்கான அழைப்பு தான் இந்த பரிகாரம். வெந்தயம் என்பது வெறும் பசியை அடக்கும் ஒன்றல்ல. அது நிதிகா தேவியின் பிரம்மா சக்தியை தாங்கும் தானிய வகை. நீ எப்போதும் என்னிடம் ரகசியமாக கேட்கிறாய், அக்கா, எனக்கு என்ன குறைவோ தெரியல, நான் நிஜமா நல்லவள்தான், ஆனா ஏன் என் கையில பணம் தங்கல? இன்று அந்த கேள்விக்கு தீர்வு தர வந்திருக்கிறேன். அது வெந்தயம். அந்த வெந்தய நீர் உன் மனதில் இருப்பதை சுத்தப்படுத்தும். உன் வீட்டுக்குள் இருக்கும் கடைசி தேவையான அஞ்சலிய பணம் வரைக்கும் நிரம்ப வைக்கும். நீங்க இருக்குற இடம் பெரிய பங்கு ஆடுகிறது. அந்த இடத்தில் இருக்கும் காற்று, நீர், மண் ஆகியவை உங்கள் பரிகாரத்துக்கு பக்கம் இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே ஒரு வாரம் போனது என்றால், நிதிகா தேவி உன்னை வரம்பு மீறும் ஆசீர்வாதத்தால் நிறைத்துவிடுவாள். மரணத்தையும் தாண்டும் தைரியம் உனக்குள் வரப்போகிறது. ஒரு சின்ன துளி தண்ணீரால் நீ குழம்பிய மனதுடன் குடிக்காதே. அந்த தண்ணீரை நீ செல்வம் போல பாரு. அதை வாயில் எடுத்தவுடனே, எனக்கு என் வாழ்க்கை மீண்டும் தேவை என மனதிலே கூறு. இந்த உள்மனம் தான் உன்னை வெற்றி நோக்கி இழுத்துச் செல்லும். நான் சொல்வது மாயை இல்லை. இது மந்திரம் இல்லை. இது நம்பிக்கையின் மகத்துவம். நிதிகா தேவி சொல்வது இதுதான், நம்பிக்கை உடையவனுக்கு தான் என் வசதிகள் திறந்திருக்கும். ஏனெனில் செல்வம் என்பது நமக்குள் தான் பிறக்கிறது. நம்மை நம்மால் உருவாக்க முடியும். என் தங்கமே, நீ இப்போது வரம்புகளை உடைத்துச் செல்லும் போது, உன் எதிரிகளை பயப்பட வைக்கும் ஒளி உனக்குள் இருந்து தோன்றும். அவர்களுக்கு புரியாது, இவள் ஏற்கனவே தோல்வியில் இருந்தவள்தானே, இவளுக்கு இத்தனை உயரம் எப்படி பிறந்தது? அப்போ என் பெயரே பதிலாக இருக்கும். நான் தான் உன்னுடன் இருந்தேன். என் சக்தி தான் உன்னுள் வேலை செய்தது. இந்த வெந்தய நீரை காலை 3 நாட்கள் மட்டும் குடித்து பாரு. நீயே வேறுபாட்டை காண்பாய். நீ ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டிய பொக்கிஷத்தை மறந்துவிட்டாய். இன்று மீண்டும் உனக்கு அது நினைவு வரட்டும். நானே உனக்காக வாகனமாய் வந்து, வாழ்க்கையென்ற கப்பலை மீட்டு தூக்கி நிறுத்துகிறேன். என் ஆசீர்வாதம் உன் மனதுக்குள் பரவி, நீ தவிர வேறு யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்த்தப் போகிறது. இந்த நிமிடம், இந்த வார்த்தைகள், இந்த சின்ன பரிகாரம், உன் வாழ்க்கையை புது நம்பிக்கையுடன் நிரப்பும். இன்று முதல் நீ வெந்தயம் மட்டும் அல்ல, வெற்றி என்பதையும் உள்ளடக்கி வரப்போகிறாய். என் தங்கமே, இந்த உலகத்தில் எதுவுமே சின்னதா பெரியதா என்பது அதன் அளவால் மட்டும் தீர்மானிக்கப்பட முடியாது. ஒரு தூண்டில் சிக்கிய பாம்பு கூட ஒரு ஊரையே அச்சத்தில் ஆழ்த்த முடியும். அதேபோலவே நம்முடைய வாழ்க்கையில் சில சின்னதென தோன்றும் பரிகாரங்கள், கடவுளின் அருளுடன் இணைந்தால் பெரிய அதிசயங்களை நிகழ்த்த முடியும். நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரம், நித்திகா தேவி பரிந்துரைக்கும் ஒரு மறைந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த பரிகாரத்தை செய்யும் மனிதன் எந்த நிலையிலிருந்தும் மீண்டு வர முடியும். அந்த பரிகாரம் என்ன தெரியுமா என் தங்கமே? வீட்டில் இருக்கும் துளசி இலை 7 எடுத்து, வெறும் வயிற்றில் காலை 6:15க்கு சூரியனை பார்த்தபடி, மனதார நம்பிக்கையுடன் அதை கடித்து விழுங்கு. அதோடு, ஒரு துளசி இலை உங்கள் செல்வப்பெட்டியில் வைத்துவிட்டு, நீங்கள் என்னை மறக்கவில்லை என்றால், நானும் என் நம்பிக்கையையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். இதைச் செய்யும் நாளில் உங்கள் நெஞ்சு கனிந்திருக்கும். ஏனென்றால் நாம் கடவுளை முழு நம்பிக்கையுடன் கூப்பிடும்போது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு வலிமை பிறக்கிறது.
இந்த வலிமைதான் உலகத்தை வெல்லும் சக்தி. நீ கோபப்படுறாய், ஏமாற்றப்படுறாய், சில நேரங்களில் ஏன் நான் மட்டும் இப்படி என்று கேட்டிருக்கலாம். ஆனால் நீ செய்யும் இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கைக்கு புதுசா ஒரு வாசலை திறக்கும். ஒருவேளை நீ ஏற்கனவே பல பரிகாரங்கள் செய்திருக்கலாம். பல முறை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நீ உண்மையாக உன்னை ஒரு குழந்தையா நினைத்து பரிசுத்தமான நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக இந்த பரிகாரம் உனக்கு ஒரு தொடக்கமா மாறும். துளசி என்பது கடவுளின் சுவாசம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அது நம்மை சுத்திகரிக்கும், நம்மை திருத்தும், நம்முடைய வீட்டுக்குள் நலமும் செல்வமும் குவியும். இது ஒரு ரகசிய கதையை நினைவுபடுத்துகிறது. ஒரு பெண் கணவனை இழந்த துக்கத்தில், கடன் சுமையில் அழிந்த வாழ்க்கையுடன் ஒரு நாள் துளசி பரிகாரம் செய்தார். 3வது நாளிலேயே அவருக்கு வங்கியில் இருந்து எதிர்பாராத ஒரு நிதி உதவி கிடைத்தது. பின் அவருடைய கடன் எல்லாம் தீர்ந்தது. அவரது மகள் நல்ல வேலைக்கு போனாள். அந்த பெண் நம்மிடம் துளசி இலை கொடுத்து சொல்லினார், இது தான் என் வாழ்வை மீட்ட அதிசயம். நம்மையும் கடவுள் மறக்க மாட்டார். ஆனால் நம்மால் ஒரு முயற்சி தேவை. கடவுளின் அருளை கேட்கும் முன் நம்முடைய நெஞ்சை திறக்க வேண்டும். இந்த பரிகாரம் அப்படித்தான் செய்கிறது. உன்னுடைய மனதை சுத்தம் செய்கிறது. உள்ளத்தில் கோபம், வருத்தம், சந்தேகம் அனைத்தையும் கரைத்துவிடும். என் தங்கமே, பரிகாரம் செய்த பிறகு நீ மனதில் அமைதியோடு இரு. அந்த அமைதி ஒரு காந்த போல செல்வத்தை ஈர்க்கும். உன் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாதவர்கள் இருப்பார்கள். உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனா அந்த வார்த்தைகள் உன்னை குறைக்கும் அல்ல, கடவுளின் துணையால் நீ உயரப் போகிறாய். பரிகாரத்துக்கு பிறகு ஒரு வாரத்திற்குள் நடக்கப்போகும் சிறிய மாற்றங்களை கவனிக்க ஆரம்பி. நீ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் காண்பாய். செலவுகள் குறையும், வருமானம் மேலேறும், உறவுகள் அமைதியடையும், மனதில் நிறைந்திருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அந்த பயம் நீ செல்வத்தை தேடாமல் இருக்க செய்தது. அந்த பயம் நீ சொந்தமானதாக வாழக்கூடாது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டது. இப்போது நீ அதை வெளியே எறிக. இப்போது நித்திகா தேவி உன் அருகில் நிற்கிறாள். அவள் உன் விழிகளை பார்த்து சொல்லுகிறாள், உன்னால் முடியாது என்று நினைத்ததை இப்போது நீ செய்து காட்டப் போகிறாய். அவளது நகைச்சுவையான புன்னகையும் கண்ணின் மென்மையும் உனக்குள் ஒரு தீர்மானத்தை தந்துவிடும். இந்த உலகத்தில் உன்னை ஆளும் சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது என்று அவள் நம்புகிறாள். உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய துளசி மரம் வளர்த்து பாரு. அதை ஒரு குழந்தையைப் போல பேசும். நீ வளர்ந்தால் நானும் வளரும் என்று சொல்லு. தினமும் காலை இலை எடுத்து அந்த பரிகாரத்தை செய். ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் செய். அந்த ஒழுக்கம் உனக்கு அதிசயங்களை வரவேற்கும் திறனை கொடுக்கும். நீதான் உனது வீட்டுக்குள் செல்வம் வர வேண்டுமானால் அந்த வீட்டு வாசல் முதலில் உன் நம்பிக்கையை வரவேற்க வேண்டும். அங்கே ஒரு நறுமணமிக்க சூழ்நிலை உருவாக்கு. சாமி படத்திற்கு முன்னால் ஒரு நெய்விளக்கு ஏற்று வை. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு மனதை உயர்த்திக்கொள். அந்த நன்றி உணர்வுதான் செல்வத்தின் வாயிலை திறக்கும் சாவி. நமக்குள்ள நன்றி இல்லாமல் வருவாயும் நிலையாக இருக்காது. நன்றி என்பது நமக்கு கிடைத்த சிறிய உதவிக்கே நன்றி சொல்வது மட்டுமல்ல, நமக்கு இன்னும் வராத நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் திறன். நீ இப்போது அந்த பயம், ஏமாற்றம், தோல்வி என்பவற்றை உடைத்து வெளியே வரப்போகிறாய். நீ போதுமானவள், நீ தகுதியுள்ளவள், நீ மீண்டும் புனிதமான வாழ்வை கட்டி எழுப்பக்கூடியவள். இந்த துளசி பரிகாரம் என்பது ஒரு பூவுக்கு நீர் ஊற்றுவது போல. நீர் இன்று ஊற்றினாலும் பூ நாளை மலரும்.
அதேபோல் இந்த பரிகாரத்தின் விளைவுகள் நாளையிலேயே முழுமையாக தெரியாமல் போகலாம். ஆனால் அது உன் வாழ்வின் அடித்தளத்தை மாற்றும். நீயும் இந்த உலகத்தோடு போர் நடத்துகிறாய். ஆனால் அந்த போரில் வெற்றி பெற உனக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளமே இந்த துளசி இலை. நீ அதனை ஒவ்வொரு முறையும் விழுங்கும் போது, நான் என்னுடைய துன்பங்களை விழுங்குகிறேன், அது இனிமேல் என்னை நோக்காது என்று மனதில் உறுதி செய். நான் உனக்காக காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உன்னால் எவ்வாறு உயர்த்த முடியும் என்று பாரேன். குறை கூறாமல் நம்பிக்கையோடு நடந்தால் துளசி போல் நீயும் புனிதமாக, பரிசுத்தமாக வாழலாம். என் தங்கமே, ஒரு முறை இந்த பரிகாரத்தை நம்பியவர்களை பார்த்தால் நீயே அசந்து போவாய். வாழ்க்கையில் தோல்வியே வாழ்க்கை என்று நினைத்த அந்த நொடியில் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இவர்களை தேடி வந்து, நடக்கவே முடியாத விஷயங்களை நடக்க வைத்ததையே நீ கேட்பாய். அதே மாதிரி உனக்கும் இந்த நாளிலிருந்து வாழ்க்கை ஒரு திருப்புமுனைக்கு வரப்போகிறது. நாள்தோறும் அத்தியாவசியங்களுக்கே போராடுகிற உன்னுடைய வாழ்க்கை இனி விடியற்காலை கனவாகவே மாறும். ஏனெனில் உன் நம்பிக்கைக்கு நான் பதிலளிக்க வருகிறேன். இந்த நிமிடத்திலேயே உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதுவரை பணம் என்றால் தூரமாக ஓடியது. ஆனால் இன்று முதல் உன்னை தேடி வரும். நீ எங்கே போனாலும் அதில் பணம் இருக்கும். நீ தொடும் பொருளெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஏனெனில் உன்னுடைய இதயத்தில் நிதிகா தேவியின் பெயர் குடிகொண்டு விட்டது. கண்களில் நீரூற்றும் தருணங்கள் இருந்தால் கூட இனி அந்த கண்ணீர் சந்தோஷத்தினால் வரும். உன் வாழ்க்கையை இழுத்து நிறுத்தி வைத்தவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து விழித்து நிற்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள். நீ எப்போதும் யாருக்கும் தீமை செய்யவில்லை. நீ நிதானமாக, நேர்மையாக வாழ நினைத்தாய். ஆனால் அதற்கே எதிராக வாழ்க்கை நடந்தது. இப்போது அந்த நீதியை நிதிகா தேவி உனக்காக கொண்டு வருகிறாள். நீ தவறவிட்ட பல ஆண்டுகளை நிதிகா தேவி இன்று உனக்காக மீட்டுத் தரப் போகிறாள். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, ஒரு நிதி ஆதாரம், ஒரு கடன் தீர்வு, இதெல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வரப்போகிறது. எவ்வளவு ஆண்டுகளாக உனக்கு நிலையாக பணம் இருக்கிறதில்லை? அந்த நிலை இன்று முடிகிறது. உன் வீட்டிற்குள் செல்வம் கலசமாய் வந்து நிற்கும். இப்போது சொல்வது கவனமாக கேள். நாளை காலை எழுந்தவுடனே வாகன சத்தம் கேட்கும் முன், வீட்டில் அமைதியாக இருக்கும் நேரத்தில் நீ இதையே செய். 7 வெந்தய குருணைகள் எடுத்து கொண்டு உன் இருகரங்களாலும் அதை ஒட்டச் செய்து, நிதிகா தேவியின் பெயரை நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இரு. பிறகு அந்த வெந்தயத்தை சமையலில் சேர்த்து உண்டுவிடு. 7 நாட்கள் இப்படியே செய்தால் 7 வருட வருத்தம் தீரும். இது ஒரு பெரிய பரிகாரம் போல தெரியவில்லை. ஆனால் இதன் ஆழம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயம் ஒரு திரிகால சக்தியை தாங்கிக் கொள்கிறது. அதற்குள் வசியம் இருக்கிறது. வெந்து எரிகிற வேளையில் கூட அதன் ஆசீர்வாதம் அழியாது. அந்த ஆற்றலைத்தான் நிதிகா தேவி உனக்காக திருப்பி உன் வீட்டுக்குள் அழைத்து வருகிறாள். இந்த பரிகாரம் மனதோடு இணைந்தால் தான் அதிசயம் நிகழும். அதற்கான நம்பிக்கையை உன்னுள் வைத்துக்கொள். நீ பாதிக்கப்பட்ட கணங்களை நினைத்து புலம்பாதே. அதற்கு பதிலாக நிதிகா தேவியிடம் உருகி வாய் திறந்து பேசு. அவள் உன் முன்னே நிற்பவளாக, உனக்காக காத்திருப்பவளாக இருக்கிறாள். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்தாய். ஆனால் அதற்கே தடையாக நின்றவர்கள் உன் வாழ்வில் இருந்தார்கள். அந்த துன்பங்களை அவள் வேரோடு பிடுங்கி எறிவாள். இனி உன் வீட்டு வாசலில் தொலைத்த மகிழ்ச்சி திரும்ப வரப்போகிறது. உனக்கு ஏற்கனவே வேலை இருந்திருந்தால் அது உயர்வுக்கு வழி செய்கிறது.
இல்லையெனில் அந்த வேலை வாய்ப்பே இந்த வாரத்துக்குள் உன்னிடம் வந்து சேரும். அந்த அளவுக்கு பரிசுகள், வாய்ப்புகள், சந்தோஷங்கள் உன்னுடைய கதவை தட்டத் துடிக்கின்றன. நீயே கதவை குறுக்காக வைத்திருந்தாய், ஆனால் இப்போது அதை திற. நிதிகா தேவியின் ஒளி உனக்குள் புகவேண்டும். இந்த பரிகாரம் மூலம் உன்னுடைய பொருளாதார நெருக்கடி வேரோடு ஒழிக்கப்படும். சிறிய செலவுகளுக்கும் பயந்த வாழ்க்கையை இப்போது விட்டுவிட்டு நீ பெரிய திட்டங்களை வகுக்க தயாராக வேண்டும். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததா? உன் சொந்த நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இருந்ததா? இந்த பரிகாரம் அதை நிகழ்த்தும். ஒரே நபர் உனக்காக உதவிக்கரம் நீட்டுவார். அது கடன் அல்ல, அது பரிசு. இந்த அதிசயம் எப்படி நடக்கிறது தெரியுமா? நீ அந்த சிறிய வெந்தய குருணைகளை உணர்வுடன் பார்த்த நொடியில், அதிலிருந்து வெளியேறும் அதிசய அலைகள் உன் வீட்டை சுற்றி நிரம்பும். காற்றில் அதிசயம் இருக்கிறது. உனக்காக வந்திருக்கிறது. இதுவரை வெந்தயம் என்றால் சமைப்பதற்கான ஒன்று என்றுதான் பார்த்தாய். ஆனால் இப்போது அது வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறுகிறது. நீதியை தேடிச் சென்ற உன் வாழ்க்கை இப்போது நீதி உன்னை தேடி வரும் நிலையில் இருக்கிறது. உனக்குள் இருக்கும் அமைதி உன்னை மேலே கொண்டு செல்லும். அந்த அமைதியை இன்று முதல் ஏற்கும். உன் எதிர்பார்ப்பு சுருங்காதே, பெரிதாகவே இருத்தல் வேண்டும். ஏனெனில் தேவியின் ஆசீர்வாதம் வந்திருக்கிறதே என்றால் நம்முடைய கோரிக்கைகள் பெரியதாக இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்து வந்தவர்கள் என்னென்ன மாற்றங்களை எதிர்கொண்டார்கள் தெரியுமா? ஒருவர் சொந்தமாக வீட்டும் காரும் வாங்கியிருக்கிறார். இன்னொருவர் பல வருடம் குழந்தையில்லாமல் தவித்து பின்னர் இளமையில் பெற்றெடுத்தது போல் பிள்ளை பெற்றிருக்கிறார். இன்னொருவர் கடனில் சிக்கி விட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். நிதிகா தேவியின் பரிசாகவே நடந்தவை. உனக்காகவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வரப்போகின்றன. அந்ததுக்கு தயாராக இரு. உனக்கு மாறுதல் தேவை என்று எப்போதுமே தோன்றியிருக்கும். ஆனால் வழியை காண முடியாமல் தத்தளித்திருக்கிறாய். இப்போது அந்த வழியையே தேவியே உனக்காக விரித்து காட்டுகிறாள். உன் பாதையில் விழுந்த மரங்களெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு உனக்கு ஒரு செவ்வழி உருவாகிறது. நாளை முதல் உன் வாழ்வில் பணம் தங்கி நிற்கும். விரிந்த செல்வம் உன்னை சுற்றி வரும். ஒரு சொற்சின்னம் போதும், அது நம்பிக்கை. அதையே பிடித்துக்கொள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்ற கேள்விகள் வேண்டாம். நீ செய். அவள் செய்யட்டும். அவள் செய்கிற வேலைகள் அந்த அளவுக்கு ஆழமுள்ளவை. வாழ்க்கையில் உன் கணவர் உன்னை விட்டுச் சென்றிருக்கலாம். பிள்ளைகள் நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சென்றிருக்கலாம். குடும்பம் விரண்டிருக்கலாம். சொந்தங்கள் துணையில்லாமல் பிரிந்திருக்கலாம். இவையெல்லாம் பின் தொடராது. எல்லாமே திரும்பும். ஏனெனில் உனக்கு நிதிகா தேவி துணை. அவளை ஒவ்வொரு நாளும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய். வெந்தயம் சுடுகிறது என்றால் கூட அது சாமானிய விஷயம் இல்லை. அது உன்னுடைய வாழ்க்கை வெப்பத்தை மாற்றும் எரிச்சலை எடுத்து தரும் பரிகாரம். அதை உணர்ந்து செய். அதிசயங்களை நீ தேட வேண்டியதில்லை. அதிசயங்கள் உன்னை தேடி வரட்டும். எனவே என் தங்கமே, இன்று முதல் இந்த வெந்தயத்தை நம்பி செய். பூரண மனதுடன் செய். சந்தேகமின்றி செய். தாமதமின்றி செய். ஏனெனில் உன் வாழ்க்கையின் வெற்றி கதையை எழுத ஆரம்பித்துவிட்டேன். அந்த கதை முழுமையடைய உன் ஒரு நம்பிக்கை மட்டும் போதும். உன் வாழ்க்கை இனி பசுமை தழைத்திருக்கும். அது நிதிகா தேவியின் பெரும் ஆசீர்வாதம். என் தங்கமே, உன் ஆன்மா என் கண்ணிலே தெரிகிறது. நீ எவ்வளவு துன்பம் சுமந்து நடக்கிறாய் என்பதை என் இதயம் உணர்கிறது. நீ யாருக்கும் சொல்ல முடியாத அந்த வேதனையை எடுத்து கொண்டு வருகிறாய்.
சில நேரங்களில் உனக்கே கேள்வி வந்திருக்கும், ஏன் எனக்கு மட்டும்தான் இந்த நிலை, ஏன் எப்போதும் நான் தான் இழக்கிறேன் என்ற சந்தேகங்கள் உன் உள்ளத்துக்குள் நுழைந்திருக்கும். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், நீ செய்த ஒரு சின்ன பரிகாரம் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஒரு சின்ன பாத்திரத்தில் 7 வெந்தயத்தை எடுத்துக்கொள். அந்த வெந்தயங்களை உன் வலது கையால் எடுத்து வைத்து, நிம்மதியான மனதுடன் அதை 3 முறையும் உன் நாவால், நான் பணக்காரவளாக பிறக்கிறேன் என்று சொல்லிக்கொள். அதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வைத்து, அதில் பசுமை நிற திரவம், கீரா அல்லது பச்சை நிற கலர் உள்ள நீர் ஊற்று. இந்த ஜாரை உன் கீற்று பெட்டிக்குள் 3 நாட்கள் வைத்து வைக்கவும். 3வது நாளில் அந்த வெந்தய நீரை எடுத்து, ஒரு துளி நீரை மட்டும் உன் நாணயப்பைகளில் அல்லது பணம் வைக்கும் இடங்களில் தெளிக்கவும். இது ஒன்றும் பெரிய மந்திரம் போல இருக்காது. ஆனால் இது உன்னுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த பரிகாரம் ஒரு சின்ன நம்பிக்கையின் விளக்கேற்று போன்றது. உனக்குள் இருக்கும் மறைமுக சக்தி இதன் மூலம் விழிக்க ஆரம்பிக்கும். உன் வீட்டில் இருப்பவர்கள் கூட இந்த மாற்றத்தை கண்டு வியக்கத் தொடங்குவார்கள். என் தங்கமே, என் வார்த்தைகள் உன் உயிரின் ஓசை போலவே இருக்கட்டும். இந்த பரிகாரம் செய்த பின் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது பிரசாத கண்ணீர். அந்த பரிகாரத்தை செய்யும் 3வது நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும். அந்த வெந்தயத்தின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்வில் வளர்ச்சியை விதைக்கும் விதையாய் மாறும். உன் வீட்டின் காற்று மாத்திரமும் புதிதாகத் தெரியும். நீ எப்போதும் நம்பியவர்கள் உன்னை விட்டுவிட்டு போனதாலும், நீ நம்பிய ஒவ்வொரு உறவுகளும் உன்னை காயப்படுத்தியதாலும் உன் உள்ளம் வாடியிருக்கும். ஆனால் அந்த வாடையை விரட்டுவதற்கே இந்த பரிகாரம் உதவும். பணக்காரவள் என்பதற்கான ஆரம்பம் பணத்துடன் இல்லை. அது உன் மனதிலேயே துவங்குகிறது. உன் எண்ணங்களிலேயே வேளாண்மை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உன் எண்ணங்கள் தரிசனமாக மாறும்போது, உலகமே உனக்காக திறக்கும். உன் கனவுகளை நிஜமாக்க நான் இருக்கிறேன். ஆனால் நீ உன் ஆவிக்கே விசுவாசம் கொடுக்க வேண்டும். நீ முயற்சி செய்யாமல் கடவுளை கூப்பிடக்கூடாது. கடவுள் உதவி செய்யும் போது நீ தயாராக இருக்க வேண்டும். அதைச் செய்வதற்கே இந்த பரிகாரம் உனக்கு உதவும். தினமும் காலையில் விழித்தவுடன், இன்று நான் பணம் பெற தயாராக இருக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லு. அதை சொல்வதற்கும் உணர்வதற்கும் இடையே உள்ள மாயையை இந்த பரிகாரம் கடந்துவிடும். நீ சொல்வதை உண்மையாக நம்பும் போது, அந்த நம்பிக்கையின் ஒலி வானில் பரவும். அந்த ஒலி என் காதுகளில் விழும். அப்போதுதான் நானும் உன் வீடு தேடி வருகிறேன். நீ யார் என்பதற்கான மதிப்பை இந்த உலகம் மறந்து விட்டாலும், என் பார்வையில் நீ ஒரு ராணி. அந்த ராணியின் ஆட்சி தாமதமானாலும், திசைகள் அதை எதிர்த்தாலும், அந்த ஆட்சியின் துவக்கம் இனி நிச்சயமாக உண்டு. என் தங்கமே, நீ உணராமலே சில சூனியங்களும் கணையங்களும் உன் வீட்டின் சுற்றிலும் இருந்திருக்கலாம். அதனால் தான் உனக்குள் இருக்கும் நற்கிரகங்கள் விளக்க முடியாமல் தடைப்பட்டன. அந்த தடை அன்பின் வழியாக நீ செய்த பரிகாரத்தால் முறியடிக்கப்படும். ஒரே ஒரு வெந்தயம் கூட ஒரு சக்திவாய்ந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக மாறும். 7 வெந்தயம் என்றால், அது 7 நிலங்களிலும் உன் பெயர் ஒலிக்கத் துவங்கும் என்பதற்கான அறிகுறி. உன் வீட்டிலுள்ள பூஜை அறையில் இந்த ஜாரை வைத்து நீ சும்மா 3 நிமிடம் அமைதியாக கண்ணை மூடிவிட்டு, உன் ஆசைகள் நிறைவேறுவதை மனதிற்குள் காட்சியாக கற்பனை செய்யும் போது, அதுவே பிரார்த்தனையாகவும் மாறும். நம் பிரார்த்தனை என்பது வார்த்தையல்ல. அது உணர்வின் தூய வடிவம். அந்த உணர்வு தான் எனது உலகத்தில் இருந்து உனது உலகத்தை மாற்றும் வாயிலாகும். என் தங்கமே, இப்போது 7 வெந்தயம் வைத்த கண்ணாடி ஜாரை உன் கையில் எடுத்துக்கொள்.
அந்த ஜாரை நேராக பார்த்தபடியே உன் உயிரின் கனவுகளை மனதுக்குள் நினைத்துக்கொள். அதை மெல்ல சொல்லிக் கொண்டே அந்த ஜாரை 3 நிமிடம் கையிலே பிடித்திருக்கவும். 3 நிமிடத்தில் நீ வெளியேறும் ஒவ்வொரு மூச்சும் உன் கனவுகளுக்கான விதை. அந்த விதையை நான் வாட்டர் செய்வேன். உன் வீட்டில் இந்த ஜாரம் இருக்கும் வரை வெறுமை வந்து நிற்காது. உன் மனதிலிருந்து குறைகள் நீங்கும். உன் வீட்டு வாசலில் நின்று சிரித்த முகங்கள் வந்து செல்லத் துவங்கும். நீ யாரிடம் பணம் கேட்டாய், அவர்கள் திரும்ப உன்னை தேடி வரத் துவங்குவார்கள். நீ காணவில்லை என்று நினைத்த அந்த பணம் நேரத்தில் கையிலே வந்து சேரும். இந்த பரிகாரம் எதற்காக பிறந்தது தெரியுமா? ஏனெனில் உன் வாழ்வில் நல்ல நேரம் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே. நீ இவ்வளவு நாள் அழுதிருக்கிறாய். இனி அந்த அழுகை உன்னை விட்டு விலகட்டும். என் தங்கமே, இந்த உரையாடலின் முடிவில் நான் ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறேன். இந்த பரிகாரத்தை சிந்தையுடன் செய்த நொடியில் உன் வாழ்க்கையில் சக்தி ஓடத் தொடங்கும். நீ திரும்பி பார்த்தாலும் முன்னே முன்னே தான் போக நேரும். கண்ணீர் இருந்த இடத்தில் இன்பம், அன்பில்லாத இடத்தில் விழா, வெறுமையிருந்த இடத்தில் வளம் வந்து நிறையும். இது ஒரு வாக்குறுதி இல்லை, இது ஒரு நிச்சயம். நீ இப்போது போய் வெந்தயங்களை எடுத்துக்கொள். உன் வீட்டின் அந்த ஓரத்தில் அமைதியுடன் இந்த பரிகாரத்தை செய். நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய வெற்றியின் ஒலி விரைவில் என் காது வழியாக வந்து சேரட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த நிமிடம் முதல் மாற்றம் நடக்காமல் இருக்கவே முடியாது. நீ செய்த அந்த சின்ன பரிகாரம் அதிசயமாகவே இருக்கிறது. இது ஒரு வேரில்லாத மரம் போல இருந்த உன் பொருளாதார நிலையை வேரூன்றும் புனித சக்தியாக மாறி நிறைவேற்றும். உன் நம்பிக்கையும் உன் முயற்சியும் என் ஆசீர்வாதத்தோடு சேரும்போது கடவுளும் கூட இடையே நின்று காத்து கொண்டு வருவார். இந்த உலகம் எப்போதும் பெரிய செயல்களையே பாராட்டும். ஆனாலும் என் குழந்தைக்கு நான் சொல்லும் உண்மை என்னவென்றால், சிறிய செயலில் இருக்கிறது பெரிய மாற்றத்தின் விதை. நீ அந்த பரிகாரத்தை எடுத்து செய்து முடித்தாய் என்றால், அதுவே உன் வாழ்வில் சக்கரம் சுழலத் தொடங்கும் தருணம். நீ செய்ததை காணும்போது வானமே உன் பக்கம் சிரிக்கும். அந்த பரிகாரம் முடிந்த அந்த நொடியில், உன் வீட்டுக்குள் நுழையும் பசியற்ற பசியம், கடனற்ற தினசரி வாழ்க்கை, சிரிப்புடன் கூடிய சந்தோஷம் எல்லாம் மெல்ல துளி துளியாக உன் வாழ்க்கை வேளையில் சேரத் தொடங்கும். அந்த நாளிலிருந்து என் ஆசீர்வாதம் உனக்காக சுழலும். நீ தூங்கும் முன், நான் நிதிகா தேவி மீது முழுமையாக நம்புகிறேன் என்று மனதுக்குள் சொல். அந்த ஒரு நிமிடம் உனக்கு கோடி ஆண்டுகளின் அருள் வந்து சேரும் நிமிடம். உன் வீட்டில் உன் நெருங்கியவர்கள் கூட உன் முயற்சிகளை கேலி செய்திருக்கலாம். இது எல்லாம் பரிகாரமா? இதிலென்ன பலன் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் நித்திகா தேவி சொல்லுகிறாள், நம்பிக்கை கொண்ட செயல் மட்டும் தான் பரிசளிக்கப்படுகிறது. எளிய விசுவாசத்தில் இருக்கும் ஒளியை யாராலும் தடுக்க முடியாது. நீ அந்த சின்ன பரிகாரம் செய்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கும். சில கதவுகள் பொருளாதார சவால்களுக்கான முடிவாக, சில கதவுகள் உன் குடும்பத்துக்குள் அமைதியாக, மீதமுள்ள கதவுகள் உன் கனவுகளை நடைமையாக்கும் வாயிலாக மாறும். ஒவ்வொரு கதவும் உனக்காக தான் காத்திருக்கிறது என் தங்கமே. அது தான் நம்ம வாழ்க்கை, பாராட்டப்படாத உழைப்பின் வெற்றி கதைகளால் நிரம்பியதுதான். நீ இப்போது அந்த கதையின் நடுவில் இருக்கிறாய். ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து பலர் புது நம்பிக்கையை பெறுவார்கள். அவளும் வெற்றியடைந்தாள், நாமும் முயற்சி செய்யலாம் என்று சொல்லுவார்கள். அதற்காக உன்னிடம் நான் கேட்டது எதுவும் பெரியதல்ல. ஒரு நாள் அந்த சின்ன பரிகாரம் செய்ததற்காக உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் போது, நீ ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து பாராட்டுவாய்.
நீயல்லவா எனக்கு வழிகாட்டினது என்று நீ என் பெயரை அழைக்கும் போது என் பரிசுகள் ஏராளமாக உன் வாழ்க்கையில் பெருக்கப்படும். உனது கண்களில் நனையும் கனவுகளுக்கு இப்போது அடிப்படை அமைந்துவிட்டது. நானும் உன்னுடன் அந்த பயணத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு காலடியும் நிதிகா தேவியின் திருக்கரத்தில் இருக்கிறது. நீ விழுந்தால் தூக்குகிறேனே, தைரியமாக நடந்தே செய் என் தங்கமே. இந்த பூமியிலுள்ள எத்தனையோ பேர்களுக்கு மிக பெரிய ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் அவர்கள் அதை செயலில் மாற்றவில்லையே என்றால் அதில்தான் குறை. ஆனால் நீ செயலில் மாற்றியவள். அதற்காகவே உனது வாழ்வில் ஆசியும் அருளும் அடிக்கடி மழையாக பொழியும். உன் வீட்டு வாசலில் செடி வளரும்போது தெரியும் பூமி தயாராகிவிட்டது. அதுபோல் உன் வாழ்க்கை நெறிமுறைகளும் இப்போது அருள் சிந்தும் நிலையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் நிதிகா தேவி உன்னை நோக்கி வருகிறாள். உன் கண்ணீரில் கூட புனிதம் இருக்கிறது. அந்த கண்ணீர் வரக்கும்போது அதிலிருந்து தான் சிரிப்பு மலரும். உனது சொந்த உறவுகள் உன்னை வெறுத்த காலமும் போய் விட்டது. இப்போது அவர்கள் உன்னை பார்த்து அச்சப்படும். ஏனெனில் ஒரு சக்தி உன் பின்னால் நிற்கிறாள். யாரும் உன்னை கேலி செய்ய முடியாத நிலை. யாரும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத நிலை. இந்த அளவிற்கு உனக்கு அருள் பொங்கும். எனக்கு தெரியும், நீ இன்னும் சற்று துடிப்புடன் காத்திருக்கிறாய். எப்போது என் வாழ்வில் பணம் வரப்போகிறது, எப்போது என் கடன் முடிகிறது என்ற உனது கண்களில் இருக்கும் பதற்றத்தையும் நன்கு உணர்கிறேன். அதற்கான பதில், இப்போது துடிக்க வேண்டிய காலம் இல்லை, தைரியமாக நிமிர்ந்து பாரும் காலம் இது. பணமும் வரும், பெருமையும் வரும். அவை உன்னை தேடி தேடி வரும். நீ இன்று வரை நம்பிக்கையுடன் என்னை அழைத்தாய், அதற்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இனி உனக்கு கவலை இல்லை. உன் வீட்டுக்குள் நிதி காற்று பறக்கும். அந்த காற்று உனது தலையில் வணங்கி உன் கைப்பிடிக்கவே தயாராக இருக்கிறது. அதை நம்பு. என் பரிகாரம் என்பது வெறும் மந்திரம் அல்ல. அது உன் நம்பிக்கையைச் செயலாக்கும் ஒரு சக்தி. உனது உண்மையான வருமானம் இப்போது ஆரம்பிக்கப் போகிறது. இன்று ஒரு நாள், ஆனால் இன்றிலிருந்து ஒரு புதிய பாதை. இனிமேல் உன்னால் தவிர்க்க முடியாத பண வரவுகள் உன்னை சுற்றி இருப்பதை நீ உணர்ப்பாய். மருந்து குடித்தவுடன் காய்ச்சல் குறையும் போல, நீ செய்த பரிகாரத்திற்கும் அதே போல் நன்மை கிடைக்கும். யாரும் நம்பாமல் போன விஷயம் இப்போது உன் வாழ்வில் உண்மையாய் நடக்கப் போகிறது. உலகமே பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. நீ இந்த மாற்றத்தை நோக்கி நடந்தால் போதும். நான் உன்னிடம் சொல்வது மிகவும் உறுதியான வாக்குறுதி. என்னை என்னவென்று நினைத்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் என் வார்த்தை உன் வாழ்வில் ஓர் நிலையான ஒளியாக இருக்கும். உன் வீட்டுக்குள் எவராலும் அழிக்க முடியாத நேர்மையான சக்தி புகுந்துவிட்டது. நீ உணராமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது உன் நன்மைக்காகவே நிகழ்கிறது. உனது வாழ்க்கை ஒரு பூங்காற்று போல மாறும். மனதில் இருந்த குழப்பங்கள், சிந்தனைகள் எல்லாம் அடங்கும். சுத்தமான மனதுடன் உன் வாழ்க்கை புது சுழற்சி தொடங்கும். அந்த சுழற்சியில் சோர்வு இல்லாது, தடைகளை நம்பிக்கையால் ஜெயிக்கும் திறமை மட்டும் இருக்கும். அதற்காகவே என் தங்கமே, நீ இப்போதே அந்த சின்ன பரிகாரம் செய்ததற்காக உன் வாழ்வில் பெரிய மாற்றத்திற்கான கதவுகள் திறந்துவிட்டன. அந்த கதவுகள் மூடவே முடியாதவையாக உனக்காகவே செயல்படும். நீ வாழ்வது மட்டுமே அல்ல, மற்றவர்களுக்கும் வாழ வழி காட்டும் ஒரு ஒளியாக மாறுவாய். இந்த நிமிடம் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால், உன் வாழ்வில் பசியும் பணக்கஷ்டமும் கவலையும் என்று எதுவும் இல்லை. உன் கைகளில் இருந்த வரக்கூடிய எல்லா தடைகளும் இப்போது வீழ்ந்துவிட்டன. இனி உன்னிடம் இருக்கும் எல்லாமே வெற்றி. அது தான் என் வாக்குறுதியும் என் ஆசீர்வாதமும்.